ஒருவேளை வாட் இஃப் நமக்கு பறவைகள் மாதிரி ரெக்கைகள் வந்து வானத்தில் பறக்கிற பவர் கிடைச்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் போயிட்டு வந்துடலாம். நம்பர் 1, நம்ம பஸ்லையோ கார்லையோ பைக்லையோ எந்த ஒரு வெஹிக்கிள்லையும் போக தேவையில்லை. நம்ம ரெக்கைகள் வச்சு நம்மளே மேலே பறந்து போயிடலாம். யோசிச்சு பாருங்களேன். அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்தே போகலாம் வீட்டு மாடியிலிருந்து. இந்த விதத்தில் பார்த்தா ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகவே ஆகாது. அதனால பூமி வந்துட்டு தூய்மையாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வானத்திலேயே டிராஃபிக் ஜாம் ஆகும். நம்ம தரையில் டிராஃபிக் ஜாம் ஆகுது பார்த்தீங்கன்னா ரோட்டில், அது மாதிரி வானத்திலேயும் டிராஃபிக் ஜாம் ஆகும். சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்டு கூட நிறைய ஆக வாய்ப்புகள் இருக்குது. டிராஃபிக் போலீஸ் அது மாதிரி ஏர் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் இருந்துக்கிட்டு எதுக்கு நீ ஹெல்மெட் போடாமல் வர அப்படி ஃபைன் போடவும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவே கிரேஸியாக இருக்குல்ல கேட்கவே. எப்படி பெரிய பெரிய பில்டிங் மேலே இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து நிற்குள்ள ஹெலிபோர்ட் அது மாதிரி இருக்கோ, அது மாதிரி நம்ம வீட்டு மாடிகளுக்கு மேலேயும் நார்மலாக லேண்டிங் பேட் அப்படின்னு ஒன்று வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேட்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, அதே மாதிரி ஃபன்னியாகவும் இருக்குல்ல. நம்ம எப்படி நம்ம ஹேரை இப்போ மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம விங்ஸையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்படி ஹேருக்கு ஷாம்பு போடுறோமோ அது மாதிரி நம்ம ரெக்கைகளுக்கும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம எப்படி ஹேர் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம விங்ஸையும் கட் பண்ணணும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஹேர் கட்டர் பார்பர் ஷாப் அது மாதிரி நிறையா இருக்கும். அது மாதிரி நம்ம விங்ஸ் கட் பண்ணுறதுக்கு அதுலேயும் நிறைய கடைகள் வச்சு பையாக்கள்லாம் வந்து முடி வெட்டி நிறைய காசு பார்ப்பாங்க. ரொம்பவே கிரேஸியாக இருக்குல்ல. நார்மலாக இப்போ எப்படி நமக்கு லெக் ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாமல் இருக்கும், அதே மாதிரி விங் ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாமல் இருக்கும். ஃப்ரெண்டு வந்து நம்ம டீ குடிக்க கூப்பிட்றான், அப்போ என் லெக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு மச்சான் அப்படின்னு சொல்கிற வார்த்தை போய் எனக்கு விங் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு மச்சான் அதனால் இன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. பறந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்கே மறக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒருவேளை ரெக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தாலும் சரி, லைஃப் நிறைய இடத்துல ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் நிறைய இடத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் பேலன்ஸான லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய இமேஜினரி கண்டென்ட் வாட் இஃப் சீரிஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் கண்டென்ட் காத்துட்ருக்கு. பை பாய்.